ஜி தமிழ் சரிகமா பா பொக்கிஷம் திவினேஷ் அவருடைய காணொளி தான் இன்று. அவரை பற்றி தான் அம்மா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜி தமிழ் சரிகமாப்பா அப்படிங்கிறத ஞாபகம் வர்றது நம்ம திவினேஷ் தான். நான் பாடல்கள் அதிகமாக பார்த்ததில்ல. 11 வயசு சின்ன பையன் மனமுருகி பாடும்போது நம்ம இதயத்தையே வருடுது. அந்த உண்மைத்தன்மை நம்மளுக்கு புரிய வருது. பழைய பாடல்கள் அழிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பையன் மேலும் உயிர் கொடுத்து முதல்ல இருந்ததை விட மீண்டும் இந்த பாடல்கள் கேட்க தோன்ற அளவுக்கு அவருடைய குரல், அவருடைய உண்மைத்தன்மை எடுத்து அந்த பாடலில் வரிகளில் சொல்லும்போது ரொம்ப ஆழமாக புரியுது. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னு என்னுடைய கருத்து. ஜட்ஜஸ் தயவுசெய்து இந்த 4000 ரவுண்டு முடிஞ்சாலுமே திவினேஷ் மீண்டும் ஒவ்வொரு இடையில வாய்ப்பு கொடுங்க, பாட வைக்கிறதுக்காக, மக்களுக்காக அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நான் யாருக்கும் நான் ரசிகனாக இருந்ததில்லை. முதல் முறையாக திவினேஷ்காக நான் ரசிகனாக இருக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த குட்டி பையனை கண்டிப்பாக சென்னையில் பார்க்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஆசை. நான் யார் பின்னாடி போய் இது நாள் வரைக்கும் அரசியல் ரீதியாகவோ நடிகர்கிட்டையோ நான் ஃபோட்டோ எடுத்ததில்லை. முதல் முறையாக எனக்கு ஆசை இருந்துச்சு. சொந்தங்களே, அவர் திவினேஷ் பாடுற அந்த ஜி தமிழ் சரிகமாபால பாருங்கள். அவர் எந்த மாதிரி ஒரு கருத்துக்களை எப்படி பாடுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப மெய்மறந்து போயிடுவீங்க. நல்லா அற்புதமான தெய்வீக குழந்தை. நீங்கள் எதாவது கமெண்ட் தெரிவிக்கிறதா இருந்தால் அந்த பையனை பற்றி தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிற அந்த பையனோட பாடல்கள். நன்றி சொந்தங்களே.